Praise the Lord. Hallelujah. 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 Thank you Jesus. Thank you Holy Spirit. ஒரு விஷயம் நாம் அப்படியே கண்களை மூடுவோம், முடிந்தவர்கள் எழுந்து நிற்போம். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினாலேயே ஆகும். அப்பா, கடந்த 10 மாதங்கள் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த 10வது மாதத்தில் அடியெடுத்து வைத்த கிருபைக்காக உமக்கு நன்றி சுவாமி. சுகபத்திரத்தோடு எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் ராஜா. ஒவ்வொருவரையும் உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன்ப்பா. கடந்த வாரம் முழுவதும் எங்களை கண்ணின் மணி போல பாதுகாத்து வந்தீரதற்காக நன்றி செலுத்துகிறோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஒரு நிமிடம் நம்மளுடைய வாய்களை திறந்த ஆண்டவருக்காக நன்றிகளை செலுத்துவோம். தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். Wonderful Holy Spirit. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி 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 அப்பா. நன்றி அப்பா. எத்தனையோ விபத்துகளில் இருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். எத்தனையோ இன்னல்களில் இருந்து எங்களை காப்பாற்றி இருக்கிறீர். எத்தனையோ தேவைகளில் எங்களுடைய தேவைகளை சந்தித்திருக்கிறீர். சுகபத்திரத்தோடு எங்களை பாதுகாத்திருக்கிறீர். எங்களோடு கூட தேவன் இணைந்திருக்கிறீர். எங்கள் வீட்டின் தலைவராய் இருந்திருக்கிறீர் சுவாமி. புறப்படும் பொழுதும் வரும் பொழுதும் உம்முடைய சமூகத்தினால் எங்களை நிரப்பி இருக்கிறீர் தகப்பனே. ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன், ஒப்பு கொடுத்து செபிக்கிறேன். நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி 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 சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். தேங்க்யூப்பா. 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 நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வேளையில் உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. எங்களுடைய நாவுகளை உம்முடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி 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 ஆவியானவரே, உமக்கு ஸ்தோத்திரம். ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம். தேங்க்யூப்பா. ஆதி ஆகமம் 29வது அதிகாரம் 15வது வசனம் எப்படியாக சொல்லுகிறது? நான் உன்னோட இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்று வாக்குரைத்த ஆவியானவரே, உம்மை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். சொன்னதை செய்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். சொன்னதை செய்கிறவர் எங்களுடைய ஆண்டவர். இதுவரைக்கும் எத்தனையோ நம்பிக்கைக்குரிய வசனங்கள் ஆண்டவர் நம்ம கிட்ட கொடுத்திருந்தாலும் இந்நாள் வரைக்கும் நம்முடைய கரங்களை பிடித்து வழிநடத்தி வருகிறவர் எங்கள் தேவனாகிய இயேசு கிறிஸ்து எங்களுடைய ஆண்டவர். அப்பா, உமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி 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 ஆவியானவரே. இந்த 30 நிமிடம் எங்கேயும் வேடிக்கை பார்க்காம, யாரையும் வேடிக்கை பார்க்காம ஆண்டவருக்காக இதோ துதி பலிகளை ஏறெடுப்போம். இது நாள் வரைக்கும் ஆண்டவர் நமக்கு செய்த நன்மைகளுக்காக இதோ இந்த நன்றி பலிகளை ஏறெடுப்போம் சுவாமி. தேங்க்யூ ஜீசஸ். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். திரும்பவும் சொல்லுவோம். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா, பரலோகத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. ஏ
பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், ஏசையா பரலோகத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. மேற்கு கிழக்கு வடக்கு தெற்கு பரம்புவாய் என்றீரே, பூமியின் தூளை போல் உன் சந்ததி பெருகும் என்று வாக்குரைத்தீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. ஓ, பூமியின் வம்சங்கள் உனக்குள் உன் சந்ததிக்குள் ஆசீர்வதிக்கப்படும். ஆசீர்வாத வாய்க்காலாக என்னை மாற்றினீரே. சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். ஏல் பெத்தேல், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். செல்லும் இடமெல்லாம் என்னோடு இருந்து என்னை கனப்படுத்துவீர். தகப்பன் தேசத்துக்கு திரும்பும் வரையில் என்னை காப்பாற்றுவீர். சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர். எனக்கு சொன்னதை செய்யும் அளவும் என்னை கைவிடவே மாட்டீர்.
பெத்தேன், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். உற்சாகமாய் ஏன் பெத்தேன், இது வானத்தின் வாசல். ஏசையா ஆசீர்வாதத்தின் வாசல். தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா, நான் நம்பி தலை சாய்க்கும் கல் நீரையா, மூளை கல் நீரையா. Thank you Jesus. Thank you Holy Spirit. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. தலை சாய்க்கும் கல் நீர்தான் ராஜா. அப்பாவை நோக்கி பார்க்கிறோம். Thank you Holy Spirit. Thank you ராஜா. Thank you ராஜா. Thank you ராஜா. Thank you ராஜா. நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. நன்றி 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 நன்றி. இதோ உன்னுடைய கரத்தை நான் பிடித்திருக்கிறேன் என்று வாக்குரைத்தவர், சதா காலமும் நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னவர், இதோ துன்பத்தின் பாதையில் நீ நடக்கும் போதெல்லாம் என்னுடைய கரங்கள் உன்னை தேற்றும் என்று சொன்னவர், எங்க மத்தியில நீங்க இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் அப்பா. ஒப்பு கொடுக்கிறேன் எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் மூன்றையும் உம்முடைய பாதத்துல ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி, சமர்ப்பிக்கிறோம் ராஜா. தேவன் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்கள் மத்தியில் எழுந்தருளுவீராக. உம்மை போற்றக்கூடிய நாவுகளை எங்களுக்கு கொடுங்க சுவாமி. உம்மை போற்றி புகழக்கூடிய நாவுகளை எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன்ப்பா. Thank you Jesus. Thank you Holy Spirit. Thank you Pa. You're the master of all creation, protector, preserver, almighty. Our hearts are filled with praises for thee. We bow down and worship, adore thee. You're the master of all creation. நீங்க பாடுங்க. Protector, preserver, almighty. Yes, yes, yes. Our hearts are Filled with praises for thee. Thank you Lord. Bow down and worship, adore thee. Shall pass away, but your word shall never pass away. My flesh will be destroyed and be gone, the just shall live by faith. heaven and earth shall pass away, but your word shall never pass away. ஒரு தெய்வீக வல்லமை My flesh will ஆவியானவருடைய அசைவாடுதல். நீங்க பாட 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 the just சுதியின் உடையை உடுத்தி கொண்டிருக்கிறார். ஆஹா
எஸ் 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 எஸ். எல்லா கட்டுகளும் அவிழ்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா முடமாக்குதலும் நகர்கிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். எல்லா மலட்டு கர்ப்பங்களும் திறக்கப்படுகிறது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். இப்பொழுது 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 ஒரு தெய்வீக வல்லமை இதோ வான சேனைகளின் வாயிலாக இப்பொழுதே ஒரு தெய்வீக வல்லமை இந்த ஆலயம் பூரா நிரம்பி வழிகிறதற்காக நன்றி செலுத்துகிறேன். வானம் பூமி ஒழிந்து போனாலும் அவர் வார்த்தைகள் என்றும் மாறாதே. இவ்வாழ்க்கை விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். வானம் பூமி ஒழிந்து போனாலும் எஸ் 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 எஸ். கூப்பிடுங்க கூப்பிடுங்க கூப்பிடுங்க. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆட்டுக்குட்டியானவருடைய ரத்தம் பாய்ந்து வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்து. Thank you Jesus. Thank you Jesus. ஒப்பு கொடுக்கிற சுவாமி. Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. ஆதியாகமம் 5வது அதிகாரம் 9வது வசனம் இப்படியாக சொல்லுகிறது. 10வது மாதம் வரைக்கும் ஜலம் வடிந்து கொண்டே வந்தது. 10வது மாதத்தில் முதல் தேதியிலோ கண்மலை சிகரங்கள் காணப்பட்டன என்று. தேங்க்யூ ஜீசஸ். எத்தனையோ வாக்குறுதிகள், எத்தனையோ வாக்கு தத்தங்கள் நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த வருஷத்துல கொடுத்து எத்தனையோ நிறைவேறுமோ மாட்டாதோ என்று ஏக்கத்தோடு தவித்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நோக்கி ஆண்டவர் சொல்லுகிறதாவது, இந்த மாதம் நான் உனக்கு கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுகிற மாதம். இந்த மாதம் இதோ கண்மலை சிகரங்களை நீ பார்க்கிற மாதம். இந்த மாதம் இதோ கட்டுகள் உடைகிற மாதம். இந்த மாதம் உனக்கு உண்டான நெருக்கம் விசாலமாக போகிற மாதம். இந்த மாதம் உன் வனாந்திரம் கானானுக்குள்ளாக பிரவேசிக்க போகிற மாதம். இந்த மாதம் உன்னை நான் போஷிக்கிற மாதம் என்று ஆவியானவர் வாக்குரைப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன்ப்பா. அப்படியே வாய்களை திறந்து ஆண்டவரை நோக்கி பார்த்தப்பா, நான் நம்புறேன்ப்பா, உங்களை நான் நம்புறேன் தகப்பனே. என்ன நேர்ந்தாலும், வியாதியோ சுகமோ துக்கமோ இல்லாமையோ பசியோ கொடுமையோ எது வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை டாடி. ஆனா நான் உங்களை மாத்திரம் நம்புறேன்ப்பா, உங்களை மாத்திரம் நம்புறேன்ப்பா, உங்களை மாத்திரம் நம்புறேன்ப்பா. யோபுவை போல எத்தனை பேர் சொல்ல முடியும்? டாடி, நான் உங்களையே நம்பிக்கையாய் கொண்டிருக்கிறேன். இதோ கர்த்தரையே நம்பிக்கையாய் கொண்டுள்ள ஜனம் பாக்கியம் உள்ளது என்பதை வேதத்தில் வாசிக்கிறோமே. இதோ கரங்களை உயர்த்தி அப்பாவை நோக்கி, இதோ அப்பா நான் உங்களை நம்புற சுவாமின்னு எத்தனை பேர் சொல்ல முடியும்? அப்படியே வாய்களை திறந்து சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். நம்புறேன்ப்பா. சிம்பிளான வேர்டு தான். நம்புறேன் டாடி, உங்களை நான் நம்புறேன் டாடி. எனக்கு வீசா இல்லதான், என் வீட்டில் சாப்பாடு இல்லதான், எனக்கு வேலை இல்லதான், எனக்கு படிப்பு வரலதான், உற்றார் உறவினர்கள் என்னை வெறுக்கிறாங்க தான், உற்றார் உறவினர்கள் என்னை கைவிட்டாங்க தான், ஏழ்மையான நிலைமையில நான் இருக்கிறது உண்மைதான். ஆனா despite of all this situation, I put my faith on you my Lord. நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா, நான் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறேன்ப்பா.
இதோ இதை உணர்ந்தவர்கள் மாத்திரம் என்னோடு கூட இந்த பாட்டை பாடுவீங்களா? ஒரு அடி மட்டும் பாடலாம். என்ன வந்தாலும் நம்புவேன் என் நேச மீட்பரை. யார் கைவிட்டாலும் பின் செல்வேன் எனது இயேசுவை. மறுபடியும் என்ன வந்தாலும் பாடுங்க. Wonderful, wonderful. யார் கைவிட்டாலும். Thank you Jesus, thank you Father. Yes, yes. அகல ஆழ உயரமாய் எவ்வளவு அன்பு வந்தாலும் என்னை கைவிட மாட்டார். காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காக்கும் வல்ல மீட்பர் உண்டெனக்கு. காத்திடுவார் என்றுமே, காத்திடுவார் என்றுமே. ஐயம் இருந்ததோர் காலத்தில் ஆவி குறைவாழ்தான். என் பயம் யாவும் நீங்கிற்றே, இயேசு கை தூக்கினார். முற்றும் என் உள்ளம் மாறிற்று, காக்க வல்லோ. காக்கும் வல்ல மீட்பர் நீங்க மட்டும் பாடுங்க. உண்டெனக்கு. காத்திடுவார். உண்மையா இருதயத்தை கையை வச்சு சொல்லுங்க. காத்திடுவார் என்றுமே. இருதயத்துல கை வச்சு சொல்லுங்க. ஆமென். உன்னை காத்திடுவார். ஒன்றையும் குறித்து கவலைப்படாமல் எல்லாவற்றையும் ஸ்தோத்திரத்தோடே ஆண்டவருக்கு தெரிவிக்கும்பொழுது தேவனுடைய பலத்த கரம் உன்னுடைய வாழ்வில் பல பிரச்சனைகளில் இருந்து உன்னை நீக்கி அதிசயங்களை காண செய்கிற கரமாக உன்னை மாற்றும். எந்த இடத்துல நீ தலை குனிஞ்சு நின்னியோ, எந்த இடத்துல நீ அவமானப்பட்டு அழுதியோ, எந்த இடத்துல எனக்கு உதவி செய்யறக்கு யாருமே இல்லைன்னு நினைச்சு துன்பப்பட்டியோ, ஆண்டவர் சொல்றாரு, அந்த இடத்துலெல்லாம் என்னுடைய கண்கள் உன்னை கண்டது. அந்த இடத்துலெல்லாம் என்னுடைய கண்கள் உன்னை கண்டது. நீ மாத்திரம் அழுகல மகளே, நீ மாத்திரம் அந்த சிச்சுவேஷன்ல அழுகல மகனே, நானும் உன்னோடு கூட சேர்ந்து என்னுடைய கண்ணீரை உனக்காக விட்டேன் என்ற வார்த்தை திட்டமும் தெளிவுமாக உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து ஆவியானவர் என சொல்றதுனால சொல்றேன். நீங்கள் ஒரு பொழுதும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்கள் ஒரு பொழுதும் தனித்து விடப்பட்டவர்கள் அல்ல. நீங்க யாராவது உங்களை சொன்னாங்கன்னா, உனக்கு எந்த நாதி இருக்குது, உன்னை அடிச்சா எவன் வருவான்னு கேட்டாங்கன்னா, தைரியமா மாரை தட்டி கொண்டு சொல்லலாம், என்னுடைய ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார், என்னுடைய ஆண்டவர் எனக்கு முன்பாக இருக்கிறார்னு. இதோ உன்னுடைய மாரை தட்டி கொண்டு
என்று சொல்லக்கூடிய நாட்கள் வரும் என்று ஆவியானவர் சொல்றாரு. எல்லார் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை சிகரத்தில் வைப்பேன், அந்த நாட்கள் வெகு சமீபத்தில் உண்டு என்ற வார்த்தை ஒவ்வொருவருக்கும் வந்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிற சுவாமி. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம்ப்பா, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற தகப்பனே, ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் தேவன் நன்மைகளை செய்து கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். எதை குறித்து நீங்க கவலைப்பட வேண்டாம். எந்த காரியத்தை இதோ நீங்க மனசுல போட்டுக்கொண்டு இந்த ஆராதனை வேளைக்கு வந்தீங்களோ, ஆண்டவர் சொல்றாரு, அதை நான் வாய்க்க பண்ணுவேன், அதை நான் வாய்க்க பண்ணுவேன். இந்த 10வது மாதத்துல இதோ அந்த காரியம் உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே நடைபெறும். இதோ நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையை ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்க சொல்வதற்காக சொல்றேன். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி அப்பா. இறுதியாக ஒரு பாடலை பாடி ஆராதனை வேளையை நினைவு செய்வோம். தேங்க்யூ ஜீசஸ். உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பாடுங்க. உயரமும் உன்னதமும் ஆன சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவை என் கண்கள் உங்க கண்கள் பார்க்கட்டும். சேனைகளின் ராஜாவை என் கண்கள் சேனைகளின் கர்த்தரே, அவர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. பரிசுத்தர், பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர், சேனைகளின். ஓ தேங்க்யூ ஜீசஸ். உதடுகளின் காளைகளாகிய துதி பதிலுங்கள். இதோ இந்த இடத்திலிருந்து எழும்பிக் கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். தேவனுடைய சிங்காசனம், ஆட்டுக்குட்டியானவரின் சிங்காசனம் இந்த ஆலயத்தில் போடப்பட்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன். சேனைகளின் கர்த்தர், சேனைகளின். தேங்க்யூ ஜீசஸ். கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா. Yes. Yes. ஒருவராய் சேரக்கூடா இருந்தவரும் இருக்கின்றவரும் இயேசுவே உம்மையே அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர், சேனைகளின் கர்த்தரை நோக்கி இயேசுவே சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
ஜீவநதி பரிசுத்தர் சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். அப்படியே உயர்த்திக்கிட்டே இருங்க. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் போற்றி புகழத்தக்க கூடியவர், சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறவர், உயரமும் உன்னதமுமான சிங்காசனம். பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரம், நீரே நீர் மாத்திரம், இயேசுவே நீர் மாத்திரம், நீர் மாத்திரமே. பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரே. சொல்லுங்க, பரிசுத்தர் 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 என்று சொல்ல சொல்ல பரிசுத்தம் இல்லாத யாவும் பரிசுத்தமாகும். பரிசுத்தரே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே, நீரே நீர் மாத்திரமே. அல்லேலூயா, 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 ஆமென், ஆமென். Thank you, Jesus. Thank you, Holy Spirit. Thank you, Lord. Hallelujah. ஸ்தோத்திரம் தகப்பனே. தகப்பனே, உம்மை ஆராதிக்கிறோம் ஆண்டவரே. நீர் ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்கவர் அப்பா. ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் பண்ணுகிறவரே, உங்களை நாங்கள் ஆராதிக்கிறோம் சுவாமி. இந்த மாலை வேளையிலே உங்களுடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம் சுவாமி. என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் எந்த ஸ்தானத்திலே நான் இறங்கி வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்ன தேவன் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். You will come down and bless us. உம்முடைய நாமத்தை உயர்த்துவதைப் போல, உங்களை ஆராதிப்பதைப் போல ஒரு சலாக்கியம் இந்த பூமியிலே ஒன்றுமே இல்லை அப்பா. There is no great privilege than worshiping you and exalting your name in this world, Master. இந்த மாலை வேளையிலே எல்லா கனத்தையும் மகிமையாண்டவர். Lord, we submit all the glory to your feet. வேதம் சொல்லுகிறது, நீங்க ஒருவரே ஆராதிக்கப்படத்தக்க தெய்வம். As Bible tells, you are the only one worthy to be worshipped. இப்பொழுதும் சிறுவர் ஆலயத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Lord, we pray for the Sunday class. சிறு பிள்ளைகளை உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord, we commit all the children into your mighty hands. இந்த சிறு பிள்ளைகள் உங்களுடைய வசனத்தை குறித்து அறிகிற அறிவிலே விருத்தியடைய கர்த்தர் உதவி செய்வீர்களாக. Lord, help the children so that they grow by knowing your word.
ஒரு விஷயம் உடைய வார்த்தைக்காக நாங்கள் வருகிறோம். Lord, we pray for your word. சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. As Bible tells you will know the truth and the truth will set you free. சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவை எங்கள் ஒவ்வொருவருக்கு நீர் வெளிப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். Lord, we pray that you reveal the truth so that we know about it. வார்த்தையை கொடுக்கிற என்னையும் மொழிபெயர்க்கிற சகோதரியையும் அபிஷேகித்து பயன்படுத்துவீர்களாக. Lord, anoint the preacher and the translator and use us mightily in the midst of us. ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். Lord, we commit into your mighty holy hands. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name, our dear Father. யாவரும் அமர்ந்து கொள்ளுவோம். Please be seated. தயவு செய்து சிறு பிள்ளைகள் மாத்திரம் உங்களுடைய சிறுவர் ஆலயத்துக்கு கடந்து செல்லுமாறு அன்போடு நான் கேட்டுக்கொள்கிறேன். We request all the children to go to your Sunday classes. ஹalleluya. Hallelujah. எத்தனை பேர் இந்த நாளிலே சந்தோஷமா இருக்கிறீங்க? How many of you are happy today? கர்த்தருடைய சமூகத்திலே இருப்பதை போல ஒரு மேலான காரியம் இந்த பூமியில ஒன்றும் இல்லை. There is no great joy other than to be in his presence. புதிய முகங்களை பார்க்கும் பொழுது மிகவும் சந்தோஷமாய் காணப்படுகிறது. It is a great joy to see new faces. தயவு செய்து முதல் முறையாக வந்தவர்கள் தயவு செய்து உங்களை அறிமுகம் செய்யுமாறு நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு போவதற்கு முன்பாக Before we go into the word, we request the newcomers to introduce yourself. ஹரிபிரகாஷ் அன்கேமா குடும்பமாக பிள்ளையோடு வந்திருக்கிறாங்க. கரம் தட்டி அவர்களை வரவேற்போம். We welcome brother Ari Prakash and Rasika. அவர்களை குறித்து நல்ல சாட்சிகளை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். We heard good testimonies about them. கர்த்தரை நேசிக்கிற ஒரு குடும்பம். A family who loves the Lord. அது மாத்திரமில்லை, எங்கள் மத்தியிலே சகோதரன் வில்லியம் எங்களோட கம்யூனிட்டி ஃபெலோஷிப்புக்கு தொடர்ந்து வரவர், அவர் கூட முதல் முறையாக வந்திருக்கிற அவரையும் நாங்கள் அன்போடு கூட நாங்கள் வாழ்த்துகிறோம், வரவேற்கிறோம். We welcome brother William in the midst of us. தயவு செய்து எழுந்து நிற்குமாறு நான் அன்போடு கேட்டுக்கலாம். பரவாயில்ல, உட்காருங்க, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க பிரியப்படுகிறோம். We would like to pray for the newcomers. நம்முடைய கரங்களை அவர்களுக்கு நேராக நீட்டுவோம். Let us stretch out our hands towards them and pray for பரலோக them. பிதாவே, முதல் முறையாக உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறார்கள். ஆண்டவரே கர்த்தாவே, இவருடைய எதிர்காலத்தை நீங்கள் அறிந்திருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். ஆண்டவரை, என்ன நோக்கத்துக்காக இந்த தேசத்துக்கு இந்த குடும்பத்தை நீங்கள் அழைத்து கொண்டு வந்தீங்களோ அவர்களை மென்மேலும் ஆண்டவரை ஆசீர்வதிப்பீங்களாக. அவருடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படுவதாக. இவருடைய எதிர்கால திட்டங்கள் ஆண்டவரை விருப்பங்கள் நிறைவேற்றுவதாக. எல்லாவற்றுக்கும் மேலாக ஆண்டவரை இந்த தேசத்தில் உங்களோடு நெருங்கி ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்வீர்களாக. முழு குடும்பத்தையும் உடைய வல்லமையுள்ள கரத்திலே ஒப்புக் கொடுத்து செபிக்கிறேன். அதுபோல சகோதரன் வில்லியத்தையும் ஒப்புக் கொடுக்கிறேன். அவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. அவருடைய இருதயத்தின் விருப்பங்கள் வாஞ்சிகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றுங்க சுவாமி. ஆண்டவரே கர்த்தாவே, இந்த ஆராதனை இவர்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாக இருக்க கர்த்தர் கிருபை செய்வீர்களாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். சரி, நேரடியாக நம்முடைய வேதாமத்துக்கு நாம் திருப்பிக் கொள்ளுவோம். உபாகமம் 28வது அதிகாரம் நம்முடைய திறவுகோல் வசனம் 8வது வசனத்தை நாம் வாசிப்போம். மெக்கில் வாசிக்க வேண்டும், ஏனென்றால் அங்கே ரெக்கார்டிங் நடக்கிறது. ஆகவே வாசிக்கிறதா இருந்தால் தயவு செய்து மைக்ரோஃபோனில் வாசிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Let us turn our Bibles to Deuteronomy chapter 28 verse number 8. கர்த்தர் உன் களஞ்சியங்களிலும் நீ கையிடும் எல்லா வேளையிலும் உனக்கு ஆசீர்வாதம் கட்டளையிடுவார். உன் தேவனாகி கர்த்தர் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னை ஆசீர்வதிப்பார். The Lord will send a blessing on your barns and on everything you put your hand to. The Lord your God will bless you in the land he is giving you. கடந்த 2-3 வாரமாக கர்த்தருடைய ஆசீர்வாதமும் நம் கையின் பிரயாசம் என்ற தலைப்பிலே நாம் பார்த்து வருகிறோம். For the past few weeks we have been seeing under the title the blessing of the Lord and the works of our hand. எல்லாருடைய விருப்பமும் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற வேண்டும், நம்முடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்றது எல்லாருக்கும் உள்ள ஒரு விருப்பமாய் காணப்படுகிறது. It is our desire that our work of our hands should be blessed and the Lord should bless us. அதுக்காகத்தான் இந்த போதனையை நான் எடுத்திருக்கிறேன். That is why I have taken this preaching. கர்த்தர் இந்த தேசத்துக்கு நம்ம ஒவ்வொருவரையும் கொண்டு வந்திருக்கிறார்னு சொன்னால் அவர் எங்கள் மீது கர்த்தருடைய பெரிதான ஒரு நோக்கம் காணப்படுகிறது. If Lord has brought us, each and every one of us, there is a great purpose of the Lord on us. அப்ப இந்த ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு முதல் பகுதியாக நாங்கள் பார்த்தோம். We saw about why should we work as the first part.
அதுக்கு நான் கொடுத்த பிரதானமான பதில் என்னவென்று சொன்னால், The answer is, தேவனே வேலை செய்தார். Lord himself worked. அப்ப தேவனே வேலை செய்தார்னு சொன்னால் அவருடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட நாமும் வேலை செய்கிறவர்களாக நாம் காணப்பட வேண்டும். If Lord himself has worked, we who are created in his image should also work. இரண்டாவது காரணம் சொன்னேன், ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும். The second reason, why should we work? நாம் வேலை செய்யும் பொழுது அவருடைய குண அதிசயங்களையும் நாங்கள் வேலை செய்யும் பொழுது அவருடைய மகிமை எங்கள் மூலமாய் வெளிப்படுகிறது. When we work, his characteristics and his glory are revealed through us. மற்றது ஏன் நாம் வேலை செய்ய வேண்டும் இன்னும் ஒரு மூன்றாவது காரணம் சொன்னேன். I also told you third reason why should we work. நாம் வேலை செய்யும் பொழுது அது நமக்கு ஒரு சுய மரியாதையும் ஒரு சமுதாயத்திலே ஒரு அந்தஸ்தையும் நமக்கு கொடுக்கிறது. When we work, it will give us a self respect and gives us a status in the society. நான்காவது காரியம், Fourth one, நாம் வேலை செய்வதன் மூலம் through our work நல்லதொரு சமுதாயத்தையும் நல்லதொரு கலாச்சாரத்தையும் நாம் உருவாக்க முடியும். we can create a good society and a good culture. ஐந்தாவது காரியம் கடைசியாக சொன்னேன், Fifth reason I told you, வேலை செய்யும்படியாக கர்த்தர் நம்மை உண்டாக்கி இருக்கிறார், நம்மை வடிவமைத்திருக்கிறார். Lord has created us and designed us to work. நீங்கள் ஆதியாகமத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால், எனது சாயல் என்று சொல்லல, நமது சாயலாக மனுஷனை உண்டாக்குவோமாக என்று அவர்களை உண்டாக்கினார். So in Genesis we can see that Lord did not say let I create a human in my image, but rather he said let us create the human being in our image. அப்ப கர்த்தர் அப்படித்தான் நம்மை டிசைன் பண்ணி இருக்கிறார். That is how God has designed us. அப்ப முதல் பகுதி ஏன் வேலை செய்ய வேண்டும் என்பதற்கு 5 காரணங்கள் உங்களுக்கு சொன்னேன். I told you 5 reasons of why should we work. இந்த சத்தியத்தை 3 பகுதியாக நான் போதிக்க போறேன்னு ஆரம்பத்திலே உங்களுக்கு சொன்னேன். As I told you, I am going to preach you this truth in 3 parts. முதலாவது பகுதி என்னவென்றால் ஏன் வேலை செய்ய வேண்டும். First part is why should we work. இரண்டாவது பகுதி ஏன் வேலையிலே ஒரு கடினம் காணப்படுகிறது, ஒரு களைப்பு, ஒரு சலிப்பு காணப்படுகிறது நமக்கு. The second part is why are we facing struggles and pains in our work. மூன்றாவது பகுதி, Third part, மீட்பின் மூலமாய் தேவனோடு இருக்கிற நமக்கு உறவிலே எப்படி நமக்கு வேலையிலே வெற்றி உண்டாகிறது என்பத காரியம். through redemption, based on the relationship that we have with the Lord, how can our work be blessed? இன்றைக்கு நாங்கள் இரண்டாவது பகுதியிலே நாம் வந்திருக்கிறோம். Today we are going to look into part 2. முதல் காரியம் உங்களுக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நான் நினைக்கிறேன். I believe that first part will be you would have understood. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நாம் ஒவ்வொருவரும் தேவனுடைய சாயலிலே உண்டாக்கப்பட்டிருக்கிறோம்? How many of you believe that we are created in the image of the Lord? அப்ப உலகம் சிந்திக்கிற விதமாய் நாம் சிந்திக்க கூடாது. Let us not think how the world thinks. உலகம் பேசுகிற பிரகாரமாய் நாங்கள் பேசக்கூடாது. Let us not speak how the world speaks. ஏன் நீங்கள் வேலைக்கு போகணும்னு சொன்னால் உலகத்திலே பல காரணம் சொல்லுவார்கள். World will say so many reasons in order to go for job. வீட்டு வாடகை கட்டணும், In order to pay for the rent. பில் கட்ட வேணும், In order to pay the bills. குடும்பத்துக்கு மளிகை பொருட்கள் வாங்கி போட வேண்டும். In order to get groceries for the family, they will work. அதெல்லாம் உண்மைதான். Those are all true. ஆனால் அதையெல்லாம் சந்திக்கிறவர் நம்முடைய தேவன். All those are met by the Lord himself. அவருடைய சாயலை நாம் புரிந்து கொண்டவன் சொன்னால் இதெல்லாம் ஆட்டோமேட்டிக்கா நம்முடைய வாழ்க்கையில வரும். ஹalleluya. So if we understand his image, then all of these things will come into our lives easily. அப்ப இனி யார் கேட்டாலும் ஏன் வேலையை போறீங்கன்னா நான் தேவனுடைய சாயல்ல உண்டாக்கப்பட்ட மனுஷன், நான் ஒரு புது சிருஷ்டின்னு தைரியமாய் சொல்லுங்கள். So if anyone is asking you why are you working, then tell them that I am created in the image of the Lord. In order to reveal his characteristics, I am working. இன்னைக்கு இரண்டாவது பகுதிக்கு வருவோம். Let us come to part 2. வேலை ஏன் கடினமாக அல்லது ஒரு சலிப்பாக காணப்படுகிறது? Why is the work seen very difficult and painful for us? இந்த கேள்வியை உங்கள் மத்தியிலே வைக்கிறேன். Let me ask you this question. இன்னைக்கு அநேகருடைய வாழ்க்கையில வேலை செய்கிறார்கள், அதிலே ஒரு சலிப்பு, அதிலே ஒரு வெறுப்பு, அதிலே ஒரு சந்தோஷம் இல்ல, சமாதானம் இல்ல, இப்படிப்பட்ட காரியங்கள் காணப்படுகிறது. So many of us are working but we are tired and we are discouraged and we are painfully doing our job. வேலையை குறித்து ஒரு வாஞ்சியே கிடையாது. We don't have the thirst to go out for work. அப்ப ஏன் மனுஷன் செய்கிற வேலையிலே ஒரு களைப்பு, ஒரு நெத்தி வேர்வை, ஒரு சலிப்பு காணப்படுகிறது? So why are we facing this tiredness and pain in our job? இதற்கு உலகத்திலே பல காரணங்கள் சொல்லுகிறார்கள். Even for this in the world they will tell many reasons. தத்துவஞானிகளை கேட்டீங்கன்னு சொன்னா பல காரணம் சொல்லுவார்கள். Scholars will give you so many reasons. மன அழுத்தம், அப்படிப்பட்ட பல காரியங்களை சொல்லுவார்கள். They will say depression and so on. வேலையிலே ஏன் ஒரு கடினம், ஒரு சலிப்பு காணப்படுகிறதுன்னு சொன்னால், Why are we facing tiredness in the work? பாருங்க,
உலகத்திலே மனுஷன் பாவத்திலே விழுந்ததன் நிமித்தம்தான் அந்த வேலையிலே நமக்கு ஒரு சலிப்பு காணப்படுகிறது. Because humanity has fallen into sin, we are facing that pain in our work. பாருங்க, பாவத்தின் வீழ்ச்சி தான் நம்முடைய வேலை நமக்கு கடினமாக்குகிறது. Because of the sin, we are facing struggles and pain in our job. இப்ப சபை என்பது பாருங்க ஒரு அற்புதமான இடம் பிரியமானவர்களே. Church is a wonderful place. சபையிலே வந்தால் நாங்கள் எல்லா விதமான சத்தியங்களையும் நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Only in the church we learn different truths. இம்மைக்குரிய காரியத்தையும் நாம் சபையிலான் கற்றுக்கொள்ள வேண்டும். We are learning about things of this world in the church. மறுமைக்குரிய காரியத்தையும் நாம் சபையிலான் கற்றுக்கொள்ள வேண்டும். We are learning about things for our eternal life also in the church. அப்ப இந்த பூமியிலே வேலை செய்கிறோம், ஆனாலும் அதிலே ஒரு சமாதானம் இல்லை என்று சொன்னால், அநேக காரியங்கள் நமக்கு ஒரு சலிப்பை ஏற்படுத்துன்னு சொன்னால் அது பாவத்தினுடைய வீழ்ச்சி. So if we are not working in the job peacefully, or if we are facing pain in the work, then it is because of the sin. ஆனால் நாம் சத்தியத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் வேலை செய்ய வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை நமக்கு ஏற்படும். But if we understand the truth, then we will have the desire to go out and work. ஆண்டவரே 6 நாள் வேலை செய்தார். Lord himself worked for 6 days. அவர் 7ஆம் நாள் தேவனுடைய 7ஆம் நாள் ஓய்ந்திருந்தார். On the 7th day the Lord rested. அப்படித்தான் நாமும் வடிவமைக்கப்பட்டிருக்கிறோம் பிரியமானவர்களே. That is how you and I are designed. சரி, திருப்பவும் நாங்கள் எதை எடுத்தாலும் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலே நாங்கள் காரியத்தை புரிந்து கொள்வது மிகவும் முக்கியம். It is important to understand from Genesis chapter 1, 2 and 3. பாருங்க, ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 2ஆம் அதிகாரமும் பாவத்தினுடைய, அதாவது மனுஷன் பாவம் செய்வதற்கு முதல் உண்டாக்கப்பட்ட காரியங்கள் அங்கே எழுதப்பட்டிருக்கிறது. So in Genesis chapter everything is written before what happened before human committed sin. மனிதனுடைய வீழ்ச்சி 3ஆம் அதிகாரத்தில் நாங்கள் பார்க்கலாம். From chapter number 3 we can see the falling of humanity. வாசிப்போம். ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்திலே இருந்து 24ஆம் வசனம் மட்டும் முழுமையாக அதை வாசிப்போம். Genesis chapter 3 verse number 14 to 24. அப்பொழுது தேவனாகிய கர்த்தர் சர்ப்பத்தை பார்த்து, நீ இதை செய்தபடியால் சகல நாட்டு மிருகங்களிலும் சகல காட்டு மிருகங்களிலும் சபிக்கப்பட்டிருப்பாய். நீ உன் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடிருக்கும் நாளெல்லாம் மண்ணை தின்பாய். உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். அவர் ஸ்திரியை நோக்கி, நீ கர்ப்பவதியாய் இருக்கும் போது உன் வேதனை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோடே பிள்ளை பெறுவாய். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும், அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடிருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடே அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர்வைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாயிருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். ஆதாம் தன் மனைவிக்கு ஏவாள் என்று பெயரிட்டான், ஏனெனில் அவள் ஜீவனுள்ளோருக்கெல்லாம் தாய் ஆவாள். தேவனாகிய கர்த்தர் ஆதாமுக்கும் அவன் மனைவிக்கும் தோல் ஆடைகளை உண்டாக்கி அவர்களுக்கு உடுத்தினார். பின்பு தேவனாகிய கர்த்தர், இதோ மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய் நம்மில் ஒருவனைப் போல ஆனான். இப்பொழுதும் அவன் தன் கையை நீட்டி ஜீவவிருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து என்றைக்கும் உயிரோடிராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு ஜீவவிருட்சத்துக்கு போகும் வழியை காவல் செய்ய ஏதேன் தோட்டத்திற்கு கிழக்கே கேருபீன்களையும் வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். So the Lord God said to the serpent, because you have done this, cursed are you above all livestock and all wild animals. You will crawl on your belly and you will eat dust and all the days of your life. And I will put enmity between you and the woman, and between your offspring and hers. He will crush your head and you will strike his heel. To the woman he said, I will make your pains in childbearing very severe. With painful labor you will give birth to children. Your desire will be for your husband, and he will rule over you. To Adam he said, because you listened to your wife and ate fruit from the tree about which I commanded you, you must not eat from it. Cursed is the ground because of you. Through painful toil you will eat food from it all the days of your life.
It will produce thorns and thistles for you, and you will eat the plants of the field. By the sweat of your brow you will eat your food until you return to the ground, since from it you were taken, for dust you are, and to dust you will return. And Adam named his wife Eve because she would become the mother of all the living. The Lord God made garments of skin for Adam and his wife and clothed him. And the Lord God said, "The man has now become like one of us, knowing good and evil. He must not be allowed to reach out his hand and take also from the tree of life and eat and live forever." So the Lord God banished him from the Garden of Eden to work the ground from which he had been taken. After he drove the man out, he placed on the east side of the Garden of Eden cherubim and a flaming sword, flashing back and forth to guard the way to the tree of life. ஆமென். பாருங்க, இந்த பகுதியை பார்க்கும் பொழுது ஒரு மனிதனுடைய பாவத்தின் வீழ்ச்சியிலே நடந்த காரியங்களை இங்கே நாங்கள் பார்த்தோம். So these are the incidents that took place at the fall of humanity. அதுக்கு மேலுள்ள அதிகாரங்களை நாங்கள் பார்க்கும் பொழுது, If you look at the first 2 chapters, மனுஷனுக்கு தேவன் அற்புதமான ஒரு ஏதேன் தோட்டத்தை உருவாக்கினார். Lord God created a beautiful Garden of Eden. பாருங்க, மனுஷன் வேலை செய்வதற்கு முன்பாகவே ஏதேன் தோட்டத்தில் அவனுக்கு தேவையான அத்தனை காரியங்களையும் கர்த்தர் ஏற்படுத்தி விட்டார். Before even humans started to work, Lord created everything that is needed for him. ஆனால் ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 15 17 மட்டும் வாசிக்கும் பொழுது, In Genesis chapter 2 from 15 to 17, பாருங்க, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை ஏதேன் தோட்டத்திலே அழைத்து கொண்டு வந்து அதை பண்படுத்தவும் காக்கவும் வைத்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். it is written that Lord God took the man and put him in the Garden of Eden to work it and take care of it. அப்ப முதல் மனுஷனுக்கு வேலையை கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். ஹalleluya. So our Lord is the one who gave work first to humanity. TCS கிடையாது, Not the TCS. NHS டிபார்ட்மென்ட் கிடையாது. It is not the NHS department. முதல் மனுஷனுக்கு வேலையை கொடுத்தது நம்முடைய ஆண்டவர். The first one who was given work to human being is our God himself. அப்ப ஏன் ஏதேன் தோட்டத்திலே சகலவித ஆசீர்வாதங்களையும் ஏற்படுத்தி போட்டு வேலையை கொடுத்தார்? So after creating all the blessings in the Garden of Eden, Lord gave him work. அவன் தன்னுடைய தேவைக்காக சம்பாதிப்பதற்கு முன்பாக அங்கே தேவைகளை ஏற்படுத்தி விட்டு தான் அங்கே வேலையை கொடுக்கிறார். Even before humans started to earn for their needs, everything is created for them. அதனால இந்த கர்த்தர் எனக்கு பிடிக்குது. So that is why I am loving this Lord. ஏனென்றால் அவ்வளவு எங்களை நேசிக்கிறார். Because Lord loves us so much. ஒரு தகப்பனுடைய இருதயம். A father heart. பாருங்க, உங்களுடைய பிள்ளைகளை பெற்றெடுப்பதற்கு முன்பாகவே அந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் பால் போட்டல் வேண்ட வேணும், தொட்டில் வாங்க வேணும், உடுப்பு வாங்கணும், எவ்வளவோ யோசிக்கிறீங்க. So even before you bring forth your child, you are planning so many things for your child and getting those things for him. இந்த ஐடியால உங்களுக்கு எங்க இருந்து வந்தது? How are you getting all those ideas from? நான் சொல்லுகிறேன், எங்களுடைய பரலோக தகப்பனிடத்தில் இருந்து வந்த பிரியமானவர்களே. I am telling you that it has come from our heavenly Father. ஆனா 16ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது, In chapter 14 we see தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீன்மை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். God did say, you must not eat fruit from the tree that is in the middle of the garden, and you must not touch it or you will die. பாருங்க, ஒரு மனுஷனுக்கு தேவையான அத்தனையும் ஏதேன் தோட்டத்திலே ஏற்படுத்தி வைக்கிறார். Lord has created everything that a human being needed in the Garden of Eden. ஆயிரக்கணக்கான மரஞ்செடி கொடிகள். There are thousands of trees and plants. ஒரு மனுஷனுக்கு 4 நதியை விடுகிறார் பிரியமானவர்களே. For one human being he has created 4 rivers. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, ஒரு ஆதாமும் ஒரு ஏவாளும் அங்கே இருக்கிறார்கள், ஒரு குடம் தண்ணி போதாது அவர்களுக்கு குடிப்பதற்கு. So just for one person, one woman and man, one little of water is enough. 4 நதியை அங்கே வைக்கிறார். But he has created 4 rivers. அங்கே பொன் விளையிற பூமியை கூட வைக்கிறார். So he has given a wonderful ground. ஏதேன் தோட்டம் என்றால் அது என்ன அர்த்தம்னு சொன்னால், எல்லாவித இன்பங்களின் நிறைந்த இடம் என்று தான் வேதம் வர்ணிக்கிறது. So Bible says that Garden of Eden is where you have every pleasure inside of it. ஆனா அங்கே ஒரே ஒரு காரியம் அங்கே வைக்கிறார், எல்லா மரத்தின் கனியை நீங்கள் புசிக்கலாம், இந்த ஒரே ஒரு மரத்தின் கனியை புசிக்க கூடாது, அதுதான் கட்டளை. But the command is that you can eat fruit from every tree in this garden except for one tree. ஏன் அந்த மரத்திலே ஏதோ விஷம் இருந்ததா? So did that tree had a poison in it? இல்ல அந்த பழத்திலே ஏதோ ஒரு விஷம் இருந்ததா? Is the fruit had a poison in it? என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் அதை வைத்தார்? For what purpose Lord God placed that particular tree in the Garden of Eden? பாருங்க, அந்த மரத்தின் கனியை சாப்பிடாத வரைக்கும் ஆண்டவர் என்ன சொல்றார்? இதை சாப்பிடாத வரைக்கும் என்னுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிகிறாய். As long as you do not eat the fruit of that tree, then you are obeying to my word. என்னை சார்ந்து வாழுகிறவனாய் நீ காணப்படுகிறாய். You are seen to be dependent on me and living. என்ன உனக்கு மேல
மேல நான் ஒரு ஆண்டவராக இருக்கிறேன், because I am Lord over you. அதை சாப்பிடாத வரைக்கும் எனக்கு ஒரு ஆண்டவர் இருக்கிறார், அவரை கனம் பண்ணவனும் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் என்ற நோக்கத்துக்காகத்தான் அந்த மரத்தின் கனியை அங்கே வைத்தார். ஹalleluya. As long as we don't eat that fruit, then there is a Lord for us and we have to obey to his word, is what they should have to think. அதுதான் அவருடைய பிரதான நோக்கம். That is what his primary purpose is. நன்மை தீன்மை அறியத்தக்க கனி என்று சொன்னால் அதை செய்யாத வரைக்கும், அதை தொடாத வரைக்கும் தேவன் எனக்கு ஆண்டவராக இருக்கிற ஒரு காரியத்தை இவன் இந்த உலகத்திலே அறிவிக்கிறான். So Adam is declaring that Lord is my God, and therefore until as long as he does not eat that fruit, then he will be his master. ஆனா பிசாசு ரொம்ப புத்திசாலி பாருங்க. See, the devil is very wise. தேவனோடு உறவிலே இருக்கிறவர்களை எப்படியாவது விழுத்தி அவர்களை தேவனுடைய உறவிலிருந்து பிரிக்க வேண்டும் என்றான் அவனுடைய பிரதான நோக்கம். Devil always plans, and his primary purpose is to make the relationship with the God to be broken. அவன் பொய்க்கு பிதாவா இருக்கிறான் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். We see that devil is the father of lies. அவனுடைய வேலை வஞ்சிக்கிறது, தேவனை விட்டு வெளியே கொண்டு போறது, தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறாதபடி தடை செய்து எங்களுடைய சமாதானத்தை இழக்க பண்றது அவனுடைய பிரதான நோக்கமாய் காணப்படுகிறது. The primary purpose of devil is to deceive us, to break our relationship with the Lord and to move us away from the Lord. இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை மனுஷனுக்கு ஏற்படுத்தி விடுறார் ஆண்டவர். ஆனால் பிசாசு தந்திரமாக அங்கே ஏதேன் தோட்டத்துக்கு நுழையிறதை நாங்கள் பார்க்கிறோம். So we can see that even after the Lord has created wonderful things for human being, devil has come into the garden to deceive them. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலே பார்க்கும் பொழுது, In Genesis chapter 3 we see, முதலாவது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். from verse number 1, பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு மிருகங்களை பார்க்கிலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாயிருந்தது. Now the serpent was more crafty than any of the wild animals the Lord God had made. பிசாசு மிகவும் தந்திரசாலி பிரியமானவர்களே. The devil is very, very deceiving and crafty. ஆனால் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாங்கள் தான் எப்பொழுதும் தெளிவுள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். As children of God, we have to be very clear. சத்தியத்தை குறித்து அறிகிற அறிவினால நாம் ஒவ்வொரு நாளும் வளர வேண்டும். Every single day we have to grow by knowing the truth of the word. அப்படி இருக்கும் பொழுது ஒரு நாளும் பிசாசு எங்களை வஞ்சித்து விட முடியாது. If we are like that, then devil cannot deceive us. முதலாம் அதிகாரத்தில் பார்க்கிறோம், ஆண்டவர் தன்னுடைய சாயலாக ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். In the first chapter we see that Lord created in his own image as man and woman. ஆனா இரண்டாம் அதிகாரத்தில் எப்படி உண்டாக்கினார் என்ற அங்க விளக்கம் தான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிறது. In chapter number 2 we have the explanation of how he created us. ஆனால் ஏவாளை கொடுப்பதற்கு முன்பாக அங்கே ஆதாமுக்கு ஆண்டவர் முக்கியமான போதனையை கொடுத்து விட்டார். So before God gave Eve, God has commanded and explained things to Adam. ஆனால் பிசாசு ஸ்திரீயிடத்திலே ஏவாளிடத்திலே வருகிறதை நாங்கள் பார்க்கிறோம். But we can see that serpent is coming and approaching woman. 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே பாருங்க எப்படி பிசாசு தந்திரமாய் அங்கே ஸ்திரீயோடு இடைப்படுகிறார் என்று பார்க்கலாம். Let us see how serpent is deceiving woman in Genesis chapter 3 verse number 2. பாருங்க, தேவனாகிய கர்த்தர் உண்டாக்கின சகல காட்டு ஜீவன்களை பார்க்கலும் சர்ப்பமானது தந்திரம் உள்ளதாக இருந்தது. அது ஸ்திரீயை நோக்கி, நீங்கள் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னது உண்டோ என்றது. The serpent said to the woman, did God really say you must not eat from any tree in the garden? பாருங்க எப்படி தந்திரமாக இந்த பிசாசு ஏவாளிடத்திலே பேசுகிறார் என்பதை பாருங்கள். So look at how the devil is deceiving this woman. ஆண்டவரே சொல்லிட்டார், நீ ஏதேன் தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கலாம். So Lord himself have told that you can eat any fruit from any tree in the entire garden. ஏவாளை வஞ்சிக்கும்படியாக தோட்டத்தில் உள்ள கனியை புசிக்க வேண்டாம் என்று தேவன் சொன்னதோடு தேவன் மீது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துற மாதிரி அங்கே ஒரு கேள்வியை போடுகிறான். So devil is bringing a question which will make the doubt on the God, asking, did God really say you must not eat any tree? இன்றைக்கும் பிரியமானவர்களே, தேவன் பிசாசு அப்படித்தான் உங்களோடு செயல்படுவான். So even today devil is deceiving with you and is putting doubts about God in your mind. பிசாசு ஒரு கருப்பு அங்கியை போட்டுக்கொண்டு ரெண்டு கொம்பு வைத்துக்கொண்டு உங்களிடத்தில் வர மாட்டான். Devil is not coming to you by wearing a black dress with two horns. அவன் தந்திரமாக மனுஷர்கள் ஊடாகவே உங்களோடு வந்து செயல்படுவான். So he is coming and deceiving through human beings in your mind. உங்கள் நண்பர்கள் மூலமா செயல்படுவான். சில Through நேரத்தில் your friends he might come and work with you. தேவனோடு இருக்கிற உறவிலே இருந்து பிரிக்கும்படியாக, in order to move you away from the relationship with God. மிகவும் நாங்கள் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் நாங்கள் காணப்பட வேண்டும். Let us be seen with a clear mind. இரண்டாவது வசனத்திலே வாசிக்கிறோம், அந்த ஸ்திரீ சர்ப்பத்தை பார்த்து, நாங்கள் தோட்டத்தில் உள்ள விருட்சங்களின் கனிகளை புசிக்கலாம், ஆனாலும் தோட்டத்தின் நடுவில் இருக்கிற விருட்சத்தின் கனியை குறித்து தேவன் நீங்கள் சாகாதபடிக்கு அதை புசிக்கவும் அதை தொடவும் வேண்டாம் என்று சொன்னார்
என்றாள். The woman said to the serpent, "We may eat fruit from the trees in the garden, but God did say, you must not eat fruit from the tree that is in the middle of the garden, and you must not touch it, or you will die." ஆனா பாருங்க, எக்ஸ்ட்ரா ஒரு வார்த்தையை பண்ணதா, தொடவும் வேண்டாம். So Eve has already added one more extra word, not to touch it. ஆனால் ஆண்டவர் அந்த கனியை புசிக்க வேண்டாம் என்று தான் ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கட்டளை கொடுத்தார். But God had commanded Adam and Eve not to eat that fruit. ஆனால் பிசாசு அங்கே ஏவாளை வஞ்சிக்கிறதை நாங்கள் இந்த இடத்திலே பார்க்கிறோம். But we can see how devil is deceiving Eve. 4வது வசனத்திலே வாசிக்கும் பொழுது, அப்பொழுது சர்ப்பம் ஸ்திரியை நோக்கி, நீங்கள் சாகவே சாவதில்லை, நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும், நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. Verse number 4 says, "You will not certainly die," the serpent said to the woman, "for God knows that when you eat from it, your eyes will be open, and you will be like God, knowing good and evil." எப்படி தந்திரமாய் அங்கே ஏவாளிடத்திலே பேசுகிறதை பார்க்கலாம் இந்த இடத்திலே. How is the devil deceiving Eve here? இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று அங்கே சொல்லுகிறான். So devil is telling that if you eat this fruit, you will be like God. அப்ப ஏவாள் என்ன சொல்லியிருக்க வேண்டும்? What should have Eve answered? ஏற்கனவே அவருடைய சாயல்ல நாங்க உண்டாக்கப்பட்டிருக்கிறோம். We are already in the image of God. ஆனபடினால உனக்கு இந்த இடத்திலே உனக்கு அதிகாரம் இல்லை, ஏதேன் தோட்டத்திலே உனக்கு நுழைவதற்கு அதிகாரம் இல்லை என்று கழுத்தை பிடித்து வெளியில தள்ளி இருக்க வேண்டும் பிசாசை. She should have told that we are already in the image of God, you don't have any work with me, and should have pushed the serpent outside. பாருங்க, இப்படித்தான் பிசாசு வஞ்சிக்கிறான் பிரியமானவர்களே. This is how the serpent deceives us. பாருங்க, அப்ப அதுக்காக தான் நாங்கள் சத்தியத்தை குறித்த அறிகிற அறிவிலே நம்முடைய சிந்தையை நாங்கள் நிரப்ப வேண்டும். That is how we have to fill our mind by knowing the truth. எப்பொழுதும் தேவ பிள்ளைகள் மீது தான் பிசாசு எப்பொழுதும் குறியா இருப்பான். Devil is always focusing on the children of God. ஏனென்றால் அவனுக்கு தேவனோடு இருக்கிற பிள்ளைகள் மீது தான் அவனுக்கு ஒரு யுத்தம் இருக்கிறது. He is having the battle with the children of God. உலகத்து ஜனங்களோடு அவன் போய் போராட மாட்டான். Devil is not fighting with the worldly people. ஏனென்றால் உலகத்து மனுஷர் உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்கிறார்கள். Already the worldly people are like the world. ஆனால் நாங்கள் தேவனோடு உறவிலே இருக்கிறவர்கள். But we are trying to have relationship with God. பலவிதமான வஞ்சனைகளையும் தந்திரங்களையும் தேவனிடத்திலிருந்து பிரிக்கும்படியாக பல காரியங்களை எங்களுடைய சிந்தையிலே கொண்டு வருவான். Devil is bringing so many things to deceive us and to break our relationship with God. எங்களுக்கு மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் போராட்டம் கிடையாது. We are not fighting against flesh and blood. நாங்கள் சந்திக்கிற போராட்டம் ஆவிக்குரிய போராட்டம் பிரியமானவர்களே. The battle that we are facing is a spiritual battle. அதனால நாங்கள் வசனத்தை குறித்த தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் நாம் காணப்பட வேண்டும் கிறிஸ்தவ பிள்ளைகள். So that is why as children of God, as Christians, we have to know clear thoughts and understanding about the word of God. உங்களுக்கு தெரியும், புதிய ஏற்பாட்டிலே இயேசுவாமியை வனாந்தரத்திலே பிசாசு கொண்டே அங்கே சோதிக்கிறான். In the New Testament, as you all know, Jesus Christ was taken to the outside and he was tested by the devil. எப்படி சோதிக்கிறான்னு சொன்னால், How is Jesus Christ tested? மலையில கொண்டே நிறுத்தி விட்டு He is taking up on the hill. நீ தாழ குதியும்னு சொல்லுகிறான். Now the devil says, now you fall down from that hill. அதுக்கு எந்த வசனத்தை கோட் பண்ணுகிறான்னு சொன்னால், So for what verse is he telling? சங்கீதம் 92:12 கோட் பண்ணுகிறான். Psalms 91:12. என்ன வசனம்? What is that? உன்னுடைய பாதம் கல்லிலே இடராதபடிக்கு தேவதூதர்கள் உன்னை கொண்டு தாங்குவார்கள் என்று எழுதி இருக்கிறது என்று வசனத்தை கோட் பண்ணி சொல்லுகிறான். இயேசுவாமியோட அங்க சேலஞ்ச் பண்றான். So devil himself challenging using the word of God itself, telling that your feet will not be hitting against the stone. எத்தனை பேர் சொல்றீங்க பிசாசுக்கும் வசனம் தெரியுமாண்டு? So how many of you can tell that devil also know the word of God? பிசாசு ரொம்ப தந்திரசாலி. So devil is very very deceiving. நாங்கள் தான் தெளிவுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். We should be seen to have the clear mind. நம்முடைய வேலையிலே சரி, நம்முடைய கையின் பிரயாசங்களிலே, நம்முடைய ஊழிய பாதையிலே நாம் சந்திக்கிற குடும்ப வாழ்க்கையில எல்லாவற்றிலேயும் ஒரு சமாதானத்தை கட்டளையிட வேண்டும் என்று சொன்னால் பிசாசை நாங்கள் எதிர்த்து நிற்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். ஹalleluya. We have to be strong enough to stand against devil in order to be successful in our life, in our ministry and in our work. தந்திரமா பேசுறான் வசனத்தை வைத்து. So he is using the word itself, word of God itself, and deceives us. எனக்கு பிடிச்ச சங்கீதம் 92 தான். So I love Psalms 91. பிசாசுக்கும் பிடிச்ச சங்கீதம் 92 தான் காணப்படுகிறது. So devil also likes Psalms 91, it seems. உன்னுடைய பாதம் கல்லிலே இடராதபடி அப்படி எழுதி இருக்கிறது என்று கோட் பண்றான் பாருங்க அற்புதமாக. So he's saying that it is written that your feet will not hit the stones. ஆனா இயேசுவாமி எப்படி பதில் கொடுக்கிறார்? But look at how Jesus Christ answers back. மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதி இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை
கடமை So Jesus செலுத்துங்கள். Christ answers back that a man does not live by bread alone, but he does live by the word of God. நீங்கள் பிழைப்புறது கர்த்தருடைய வார்த்தையினால் பிரியமானவர்களே. So we are living by the word of God. அதுக்காக தான் நாங்கள் சபையிலே சத்தியத்தை போதிக்கிறோம். So that is why we preach truth in the church. இந்த சத்தியம் தான் உங்களை ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவனாய் மாற்றும். So this truth is going to turn you as a successful Christian. இந்த தேசத்திலே நீங்க अनेक பேர் கர்த்தர் உங்களை கொண்டு வந்திருக்கலாம். Lord would have brought so many of you from different nation into this ஏதோ nation. ஒரு யூனிவர்சிட்டிக்கு வந்து சேர வேண்டும் என்ற நோக்கத்தோடு நீங்கள் வந்திருக்கலாம். You might have come into this country thinking that you're going to join a university for a study, இல்ல ஒரு வேலையில நல்ல கம்பெனில சேர வேண்டும் என்று வந்திருக்கலாம். or otherwise thinking to work by joining a company. இன்னும் ஒரு சிலர் நீங்கள் படித்துக் கொண்டிருக்கிறீர்கள், வருகிற காலத்தில் நீங்கள் வேலை செய்யத்தான் போறீர்கள். You might be studying now, you might be working in the future. உங்களுடைய வேலைகள் எல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிட வேண்டும் என்று தேவன் பிரியப்படுகிறார். பிரியமானவர்களே, Lord desires that in your work, Lord has to command அதுல blessing. இருக்கிற கடினத்தையும் அதுல இருக்கிற சலிப்பையும் அதுல இருக்கிற வெறுப்பையும் கர்த்தர் எடுத்து போட வேண்டும் என்று விரும்புகிறார். Lord desires that He wanted to take away the pains and the struggles and the challenges that you face in your job. கர்த்தர் என்ன நோக்கத்துக்காக நம்மை உண்டாக்கினார் நாங்க புரிந்து கொண்டோம்னு சொன்னால் திங்கட்கிழமை வந்த உடனே நான் வேலைக்கு போகணும் என்ற ஒரு சந்தோஷம் நமக்கு ஏற்படும். If we understand for what purpose Lord has created us, then on Monday we will be deciding to go to work. 6 நாள் மட்டும் சந்தோஷமாய் வேலையை செய்வோம். For 6 days we will joyfully do our work. ஒரு சலிப்பில்லாமல் நாம் வேலை செய்வோம். So without any tiredness or discouragement we will do the work. ஏனென்றால் எங்கள் கையின் பிரயாசத்திலே கர்த்தர் இருக்குமானால் அதிலே எந்தவித சலிப்புமே கிடையாது. பிரியமானவர்களே, If the Lord is seen in the work of our hand, then we will not be tired, but we will do cheerfully. உங்கள் கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் பிரியப்படுகிறீங்களா? Are you willing to be that your work of your hand should be blessed? வேலை என்று சொல்லும் பொழுது எல்லாமே தேவன் ஒவ்வொரு மனுஷனுக்கும் ஒரு விதமான வேலைகளை கொடுத்திருக்கிறார். So Lord God has given each one of us a different job. எந்த வேலையா இருந்தாலும் அதிலே சலிப்பில்லாமல் அதை சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு ஒரு பேட்டர்னாக நாங்கள் செய்கிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். So whatsoever may be the work, cheerfully and joyfully we have to do that work. அது சபையில ஊழியமாய் காணப்படலாம். It could be ministry work in the church. இல்ல நாங்கள் ஒரு கம்பெனில வேலை செய்கிறவர்களாய் காணப்படலாம். Otherwise a work in the company. என்ன கர்த்தர் எங்களுக்கு எப்படிப்பட்ட திறமைகளை தாளங்களை கொடுத்தாலும் அதிலே நாம் சலிப்பில்லாதவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். Whatsoever may be the work that the Lord God has given us, without any tiredness we have to do it cheerfully. பாருங்க, குடும்பத்தில் உள்ள ஸ்திரீகளுக்கே எங்களை விட பெரிய ஒரு வேலை இருக்கிறது. So the women of the family have greater job than the men. அந்த பெண்களை தேவன் அற்புதமாய் உண்டாக்கி இருக்கிறார். Lord has designed women very beautifully and wonderfully. பாருங்க, அந்த woman என்ற வார்த்தையை ரெண்டா நீங்க பிரிச்சு பாருங்க. If you split the word woman, womb சக man, woman. Hallelujah. womb plus man is woman. எத்தனை பேருக்கு புரியுது நான் சொல்ற காரியம்? How many of you are able to understand? ஆணும் பெண்ணும் தேவனுடைய சாயல்தான். Man and woman are created in the image of God. ஆனால் பெண்ணுக்கு ஒரு கற்பத்தை கொடுத்திருக்கிறார். But Lord has given a womb to woman. அதான் woman என்று நாங்கள் சொல்லுகிறோம். That is why we call them as woman. ஒரு வயிற்றிலே ஒரு பிள்ளையை சுமக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். They have the power to carry a baby in their womb. பிள்ளைகளை பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். They have Lord has given them the power to bring forth children. பிள்ளைகளை பராமரித்து வளர்க்கக்கூடிய ஒரு ஆற்றலை கொடுத்திருக்கிறார். Lord has given them the power in order to take care of the children. இதெல்லாம் ஒரு அற்புதமான வேலைதான் பிரியமானவர்களே. All of these are wonderful work. எல்லா வேலைகளிலும் பாருங்க, என்ன செய்ய வேண்டும்? கர்த்தருடைய கரம் இருக்குமே இருந்தா அதுல உங்களுக்கு ஒரு சலிப்பே கிடையாது. If the hand of the Lord is seen in every work that you do, then you will not be doing it tirelessly. பாருங்க, பிசாசின் மூலமா ஏவாள் வஞ்சிக்கப்பட்டவன தேவனாய கர்த்தர் நேரிடத்திலே வந்து சொல்லுகிறார். When Eve was deceived by devil, the Lord God comes and tells, பிசாசுனுடைய வார்த்தைக்கு நீ கீழ்ப்படிந்து இந்த புசிக்க வேண்டாம் என்று சொன்ன கனியை என்னுடைய கட்டளையை மீறி செய்தபடியால், because you obeyed the word of devil and then you did it something that I told you not to do. அதுக்கு அப்புறம் என்ன நடக்குது? பூமி சபிக்கப்படுது பிரியமானவர்களே. After that the earth became sinned. முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும் என்று சொல்லுகிறார். Thorns and thistles are coming out of this earth. ஸ்திரீனிடத்திலே சொல்லுகிறார். Even to the woman that he is telling it this. முள்ளும் குறுக்கும் இந்த பூமியிலே விளைவிக்கு நீங்கள் வருத்தத்தோட பலனை புசிப்பீங்கன்னு சொல்லுகிறார். So he says that it will produce thorns and thistles and you will yield with pain.
உன்னுடைய ஆசை உன்னுடைய புருஷனை பற்றி இருக்கும் என்று சொல்லுகிறார். He says that your desire will be for your husband. அது நல்ல ஆசை கிடையாது ஆண்டவர் அங்கே சொல்லுகிறது. So this is not a good desire. உலக பிரகாரமான ஒரு ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும் என்று அந்த இடத்துல அங்கே சொல்லப்படுகிறது. So he says that worldly desire will be on your husband. நீ கர்ப்பவதியாகும் பொழுது உன்னுடைய வேதனையை பெருக பண்ணுவேன் என்று அங்கே சொல்லப்படுகிறது. So when you carry a child, then your pain will be increased, he says. பிள்ளையை பெற்றெடுத்தவருடைய தாய்மாரிடத்தில் கேட்டால் தெரியும், பிள்ளையை பெறும்பொழுது அவர்கள் பிரசவம் என்று சொல்லுகிறார்கள். So when they bring forth the child, they will bring forth it with pain. பிரசவம் என்று சொன்னால் ஒரு மறுபடியும் செத்து பிறக்கிற மாதிரி ஒரு அனுபவம் பிரியமானவர்களே. So it is an experience of near death experience and then coming back to life. இதெல்லாம் மனுஷனுடைய பாவத்தினுடைய வீழ்ச்சிக்கு பிறகு வந்த காரியம். So because of the fall of humanity, everything came after that. கர்ப்பமாய் இருக்கிற தாய்மார்கள் சொல்லுவார்கள் அடிக்கடி, எனக்கு எத்தனை பேர் சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய சுக பிரசவத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி. So many people who are pregnant, they used to ask me to pray for my normal delivery. பாருங்க, ஏன் அந்த வேதனை, ஏன் இந்த பிரசவ வலி, ஏன் இந்த உலகத்திலே நெத்தி வேர்வை, நமக்கு சமாதானம் இல்லாத நிலைமை, சந்தோஷம் இல்லாத காரணம் என்றால் மனிதனுடைய பாவத்தின் வீழ்ச்சி தான் காரணம் பிரியமானவர்களே. Because of the fall of humanity, we are facing pain and sweat in this world. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் ஆண்டவர் அங்கே முதல் முறையாக ஸ்திரீக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். Lord is giving a promise to woman first time. ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிங்க சகோதரன். Genesis chapter 3 verse number 15. உனக்கும் ஸ்திரிக்கும் உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகை உண்டாக்குவேன். அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் என்றார். And I will put enmity between you and the woman, and between your offspring and hers. He will crush your head and you will strike his heel. பாருங்க, பிசாசனுடைய வார்த்தைக்கு அங்கே செவிசாய்த்து அவர்கள் பாவத்துக்குள்ளே வீழ்ந்து போனார்கள். After they listen to the word of devil and then they fall into sin. ஆனா இந்த வசனம் பெரிய ஒரு நம்பிக்கையை அங்கே ஸ்திரீக்கு கொடுக்கிறது. But this promise is giving a great hope for the woman. உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன். I will put enmity between you and the woman. அவர் உன் தலையை நசுக்குவார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. It is written that he will crush your head. வேதாகமத்திலே முதல் முறையாக மேசியாவை குறித்த வாக்குத்தத்தம் இங்கே சொல்லப்படுகிறது ஏவாளுக்கு. ஹalleluya. This is the first place where the promise about Messiah is given to women here. எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை கொடுக்கப்படுகிறது பாருங்கள். Look at what a great hope she has been given. இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு ஒரு ஸ்திரீயிடத்திலே பிறப்பார் என்ற அந்த வசனம் இங்கே வெளிப்படுத்துகிறது. So this verse reveals that Jesus Christ will be coming forth from the woman's womb. ஆனா மனுஷன் பாவம் செய்தவன பாருங்க, ஆண்டவர் கைவிடவில்லை. As soon as a human being went into sin, Lord did not forsake them. எவ்வளவு தூரத்துக்கு நேசிக்கிறார் பாருங்க. Look at how much Lord God loves humanity. பிள்ளைகள் சில நேரங்களில் கீழ்ப்படியாமல் எங்களை விட்டு விலகி போனோனே பாருங்க, சில நேரங்களில் இருதயம் ஏங்கிக் கொண்டிருக்கும், மறுபடியும் இந்த பிள்ளைகளை நான் சரிப்படுத்த வேண்டும், மீட்டுக் கொள்ள வேண்டும், அதுகளை ஒரு உன்னதமான நிலைக்கு கொண்டு வரப்படும் ஒரு ஆதங்கம் நம்ம ஒவ்வொருவருக்கும் இருக்கும். Whenever children disobey us and go far away from us, then our heart will earn and be painful for them, so in order to bring them back and discipline them. அந்த ஆதங்கம் தான் நம்முடைய ஆண்டவருக்கும் இங்கே காணப்படுகிறது. So same pain is seen to our Father God here also. கல்வாரி சிலுவை மூலமா ஏற்படக்கூடிய ஒரு மீட்பின் ஒரு நிச்சயத்துவத்தை கர்த்தர் இங்கே ஏவாளுக்கு கொடுக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். We can see that Lord is promising a great redemption through the cross of Calvary. திருப்புவோம் கலாத்தியர்களின் நிருபம் 3ஆம் அதிகாரம் 13 லிருந்து 14 மட்டும் வாசிப்போம். Galatians chapter 3 verse number 13 and 14 says like this. இங்கே அப்போஸ்தலனாகிய பவுல் அற்புதமான ஒரு காரியத்தை இங்கே சொல்லுகிறார். Apostle Paul says a wonderful thing here. Galatians chapter 3 verse number 13 to 14. 13 and 14. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் பிரஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெரும்படியாகவும் இப்படி ஆயிற்று. Christ redeemed us from the curse of the law by becoming a curse for us, for it is written, "Cursed is everyone who is hung on a tree." He redeemed us in order that the blessing given to Abraham might come to the Gentiles through Christ Jesus, so that by faith we might receive the promise of the Spirit. அங்கே ஏவாளுக்கு மேசியாவை குறித்த வாக்குத்தத்தத்தை அங்கே கொடுக்கிறார் ஆண்டவர். In Genesis, Lord is promising about Messiah to Eve. பூமி
பாருங்க, பூமி சபிக்கப்பட்டோன்னு மறுபடியும் மீட்பின் மூலமா இங்க ஒரு அற்புதமான காரியம் நமக்கு உண்டாகிறது. After the world was faced sin, through redemption there is a beautiful thing happening. அப்போஸ்தலனாகிய பவுல் சத்தியத்தை குறித்த ஒரு வெளிப்பாட்டிலே இங்கே அதை எழுதுகிறார். Apostle Paul writes about this revelation of the truth here. பாருங்க, அந்த இயேசுவை சிலுவையிலே அறைந்த காலத்திலே யாரை கொண்டே சிலுவை மரத்திலே கொண்டே அறைவார்கள் என்று சொன்னால், So in those days who will be hanged on a tree? அங்கே கிரிமினல்கள், அரசாங்கத்தினாலே தண்டனை கொடுக்கிறவர்கள், சமுதாயத்தினாலே தண்டனை கொடுக்கிறவர்களுக்கு அங்கே சிலுவை மரத்திலே கொண்டே அங்கே அறைவார்கள். The criminals and all those who are punished by the government, they will be hanged on the tree. அது மாத்திரமல்ல, அந்த இஸ்ரவேல் தேசத்துக்கு போனவர்களுக்கு தெரியும், அங்க ஒரு முள்ளு மரம் இருக்கு, அதை ஒரு கிரீடம் மாதிரி சுத்தி போட்டு தலையிலே கொண்டே அறைவார்கள். Not only that, they will place a crown of thorns around the head. ஆதாம் ஏவாள் பாவம் செய்தோன்னு ஆண்டவர் என்ன சொன்னார்? As soon as Adam and Eve sinned, what did Lord said? நீ என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாவியால் பூமி சபிக்கப்பட்டிரும், அங்கே முள்ளும் குறுக்கும் விளைவிக்கும். Because you disobeyed my word, the earth is cursed, and then thorns and thistles will be here. முள்ளு வந்து சாபத்துக்கு அடையாளம், பிரியமானவர்களே. Thorns are the sign of curse. பாருங்க, நீங்க ஒரு அற்புதமான தோட்டத்தை வைத்து அங்கே மரஞ்செடிகளை வளர்க்கும் பொழுது முள்ளு நெருக்கிச்சுன்னு சொன்னால் அதை வளர்ந்து கனி கொடுக்க விடாதபடி செய்யும். So if you have a wonderful garden but thorns are there, then it will not produce good fruits. பாருங்க, இங்கே கல்வாரி சிலுவையிலே என்ன நடக்குது? இந்த பூமியினுடைய எல்லா ஒட்டுமொத்த சாபத்தையும் கர்த்தர் என்ன செய்றார்? தன்னுடைய சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மீது வைக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். ஹalleluya. So we can see that on the cross of the Calvary, Lord Jesus Christ was placed the sin of the entire world upon him. பாருங்க, நியாயப்பிரமாணத்தின் சாபத்துக்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். So it is written that we have been redeemed by the curse of the law, by he has become a curse for us. ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் புறஜாதிகளாகிய நமக்கு கிடைக்கும்படியாக இப்படி செய்தார் என்று வேதத்திலே வாசிக்கிறோம். We read that in order for us to receive the blessings of Abraham, he has did it like that. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் என்ன? What are the blessings of Abraham? நான் விசுவாசத்தை குறித்து போதிக்கும் பொழுது ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை குறித்து 5 முக்கியமான காரியங்கள் சொன்னேன். When I was preaching you about faith, I told you about 5 important things about the blessings of Abraham. ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கும் பொழுது வாக்குத்தத்தம் கொடுத்தார். When Lord called Abraham, he gave promises to him. அவனுக்கு ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். He gave spiritual blessings. அவனுக்கு சரீர பிரகாரமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். Second one, he gave him physical blessings. பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை கொடுத்தார். Third one, he gave him earthly blessings. சுத்தியுள்ள ஒரு சமுதாயத்தை கர்த்தர் கொடுத்தார். He also gave him a society around him. அவன் போகும் இடமெல்லாம் அவனுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டது. Wherever Abraham went, all of his work was blessed. அவனுடைய சந்ததி ஈசாக்கு போறான், பஞ்ச காலத்திலே விதை விதைக்கிறான், அங்கே நூறத்தனை ஆசீர்வதிக்கப்பட்டான் வேதத்திலே வாசிக்கிறோம். Isaac, his generation, when he gone and went on planted in the time of famine, he harvested 100-fold. ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் என்று சொன்னால் 5 காரியங்கள்: ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம். ஹalleluya. So 5 blessings are of Abraham: spirit, body and soul, financial and family. இந்த அடிப்படையில தான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற ஆசீர்வாதம் நமக்கு உண்டாக வேண்டும், பிரியமானவர்களே. So based on this, we will receive the blessings of Lord Jesus Christ. அப்படி இருக்கும் பொழுது உங்களுடைய கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படும். நீங்க 4 பேருக்கு நற்கிரியை செய்றவர்களாய் நீங்கள் காணப்படுவீர்கள். So ஹalleluya. if you are in such a situation, then your works will be blessed and you will be seen doing good things to people around you. இன்னும் ஒரு வசனத்தை வாசிப்போம். ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் Genesis chapter 5 28 இலிருந்து 29 மட்டும். 28 and 29. Genesis chapter 5 verse number 28 and 29. லாமேக்கு 122 வயதான போது ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன் நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். When Lamech had lived 182 years, he had a son. He named him Noah, and he said, "He will comfort us in the labor and painful toil of our hands caused by the ground the Lord has cursed." பாருங்க, இதிலே இருந்து ஒரு காரியம் நமக்கு விளங்குறது, பிரியமானவர்களே. One thing is very clear from this verse. பூமி சபிக்கப்பட்ட உடனே ஒருவருடைய கையின் பிரயாசங்களே அங்க சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நிம்மதி இல்லை, ஒரு சலிப்புத்தான் காணப்பட்டதாய் நோவா பிறக்க மட்டும் காலகட்டம் காணப்பட்டிருக்கிறது. So after the world was cursed, no one was happy about their job. They were painful and toiling in their job. நோவாவுடைய தகப்பன் என்ன சொல்லுகிறார்? The father of Noah says, நோவாவை பெறும்பொழுது, after he brought forth Noah, கர்த்தர் சபித்த பூமியிலே நமக்கு உண்டான வேலையிலும் நம்முடைய கைகளின் பிரயாசத்திலும் இவன்
நம்மை தேற்றுவான் என்று சொல்லி அவனுக்கு நோவா என்று பெயரிட்டான். He named him Noah and said, he will comfort us in the labor and painful toil of our hands. நோவா என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? Do you know the meaning of Noah? இளைப்பாறுதல், Rest, ஆறுதல். comfort. இப்ப இன்றைக்கு உங்களுடைய கையின் பிரயாசத்திலே நீங்கள் ஒரு ஆறுதலை அடைய விரும்புறீங்களா? Are you willing to be comforted in the works of your hand? அது ஒரு சந்தோஷத்தை அடைய Do you விரும்புறீங்களா? want to see happiness in your அது work? ஒரு சமாதானத்தை அடைய Do you விரும்புறீங்களா? want to receive peace in your work? இதெல்லாம் நமக்கு கிடைக்கும்படியாத்தான் கல்வாரி சிலுவையிலே இயேசு மரித்தார் என்று கலாத்தியர் 3 நாங்கள் வாசிக்கிறோம். So in order for all of us to receive that, Lord Jesus Christ died on the cross of Calvary. நம்முடைய எல்லா பிரச்சனைக்கும் கல்வாரி சிலுவைதான் பதில். பிரியமானவர்களே, For ஹalleluya. all of our problems, answer is the cross of the Calvary. கல்வாரி சிலுவையை நோக்கி பாருங்கள். Look at the cross of the Calvary. உங்களுடைய கையின் பிரயாசத்திலே இருக்கிற சலிப்பு மாறும். All your tiredness in your work will be turned. அதுல ஒரு சந்தோஷம் உண்டாகும். You can see happiness in your அதுல work. ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். You will see joy in your work. வேலை செய்யற இடத்துல பாட்டு பாட முடியாட்டியும் வாய்க்குள்ளையாவது முணுமுணுத்து கர்த்தரை புகழ்ந்து பாட ஆரம்பிப்பீங்க. So even if you're not able to sing loudly in your workplace, you will just sing it slowly in your mouth. இன்றைக்கு புதிய ஏற்பாட்டிலே புதிய உடன்படிக்கையில் இருக்கிற நமக்கு கல்வாரி சிலுவைதான் பதில். பிரியமானவர்களே, As New Testament believers in this New Testament period, cross of Calvary is the answer for all our problems. சற்று நேரத்திலே தேவனுடைய பந்திக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். We're going to enter into the communion of the Lord soon. அது என்னத்தை நாங்கள் நினைவுபடுத்துகிறோம்? What are we remembering? வீழ்ந்து போன மனிதன், பாவத்துக்குள்ளே சிக்கி போன மனிதன், இந்த பூமியிலே சேற்றிலே இருக்கிற மனுஷன், எல்லாவற்றிலும் ஆண்டவரே பிசாசின் பிடியில் இருக்கிற மனுஷனை கர்த்தர் நமக்கு சிலுவை மூலமாய் ஒரு மீட்பை ஏற்படுத்தி கொடுத்தார். அதை நாங்கள் நினைவு கூறும்படியாக இந்த பந்தியிலே நாம் பங்கு பெறுகிறோம். We are taking part in the communion of the Lord, remembering what Lord Jesus Christ has done to us on the cross in order to redeem us from our sins, curses and our generational curses. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், சிலுவையை குறித்த போதனை கெட்டு போறவர்களுக்கு அது பைத்தியமாய் தோன்றும். Apostle Paul says that all those who are going to perish, the truth will be a foolishness for them. ரட்சிக்கப்பட்ட நமக்கு அது தேவ பலனாய் காணப்படுகிறது. கரங்களை தட்டி But கர்த்தருக்கு to மகிமை us who are செலுத்துங்கள். saved, it is the strength from the Lord. இந்த தேவ பலன் என்ற வார்த்தை கிரேக்க மொழியில பாத்தீங்கன்னா ஒரு பிரிஸ்கிரிப்ஷன் என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகிறது. So this in Greek word, it is called as prescription. அப்படி என்றால் நீங்கள் என்னவித சூழ்நிலைகள் இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், கண்ணீரா இருக்கலாம், கவலையா இருக்கலாம், வேதனையா இருக்கலாம், இல்ல வேலையில் ஒரு சலிப்பா இருக்கலாம், எல்லாவற்றுக்கும் ஒரு சிறப்பான ஒரு மருந்தாய் காணப்படுகிறது. So whatsoever may be your problem, it could be a diseases or pain or whatsoever it may be, cross is the answer. இயேசு கிறிஸ்துவை பற்றி பிடியுங்கள். Hold on to Lord Jesus Christ. உங்களுடைய சலிப்புகள் எல்லாம், உங்களுடைய புலம்பல் எல்லாம் ஆனந்த களிப்பாய் மாறும். All ஹalleluya. your worries, tears and tiredness will be turned into joy and happiness. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May the Lord bless you. வரும் நாட்களில் நாம் தொடருவோம். We will continue in the coming days. இப்பொழுது பாஸ்டர் சுதேஷ் அவர்கள் வந்து நம்மை கர்த்தருடைய பந்தியிலே வழி நடத்துவார்கள். Pastor Sudesh will come and lead us into the communion of the Lord. Praise be to God. Hallelujah. Thank you, Lord Jesus. Praise you. அப்படியாக நாங்கள் கண்களை மூடி ஒரு விசை கேட்ட சத்தியத்தை நாங்கள் தியானிப்போம். Let us close our eyes and meditate on the truth that we have heard now. ஆண்டவர் இந்த நாளிலும் நம்மோடு இடைப்பட்டிருக்கின்றார். Lord has spoken to each and every one of us நம்மை even நாமே today. நாங்கள் நிதானித்து பார்க்க வேண்டும். Let us examine ourselves. அன்பான சகோதரனே சகோதரியே, Dear beloved brothers and இந்த நாளிலும் sisters, ஒரு விசை நாங்கள் ஆராய்ந்து பார்ப்போம். let us examine ourselves. Thank you, Lord. Honor you with that. இப்பொழுதும் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிப்பீங்களாக. Lord, you bless each and every single child who is giving, அவருடைய Lord. கையின் பிரயாசங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். Bless their work of their hand. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name, our Father. ஆமென். Amen. முதல் ஒரு பல்லவியையும் ஒரு சரணத்தை நாம் பாடி சபைக்குரிய காணிக்கை தசவாத்தை சேகரிப்போம். As we sing the first stanza of the song, we will collect the tithes and offering for the church. பிற்பாடு இன்னும் ஒரு பல்லவி பாடும் பொழுது அங்கே உதவிக்காரர் வரும் பொழுது நீங்கள் மிஷனரி ஊழியத்துக்கு கொடுக்க விரும்பினால் கொடுக்கலாம். Later on, during the second stanza, if you wish, you can give it for missionary support. யாவரும் எழுந்து நிற்போம். Let us all please stand up. நேற்றைய தினத்திலே எங்களோட கிறிஸ்தவ இன்னிசை மாலை மற்றும் புதிய பாடல் வெளியீடு செய்வதற்கு நீங்கள் கொடுத்த பூரண ஒத்துழைப்புக்காய் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். I thank the Lord and thank you for cooperating us for yesterday's Christian musical event and for releasing 2 new songs. நேற்றைய தினத்திலே பரலோகமே மிகுந்த ஒரு மகிழ்ச்சி அடைந்திருக்கும். So I hope and believe that heaven would have been joyful yesterday. 7 மணியிலிருந்து 10 மணி மட்டும் அநேக
பிள்ளைகளுக்கு இருக்கிற தாளந்துகள் வெளிப்பட்டதை நாங்கள் நேற்று பார்த்தோம். We saw so many young singers revealing their talents and they were singing for the Lord. வருகிற நாட்களிலே உங்களுக்கு இருக்கிற தாளந்தை வெளியில கொண்டு வாருங்கள். நாங்கள் இப்படி ஒரு காரியம் செய்யும் பொழுது நீங்களும் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தலாம். Bring out your talents as well in the coming days, and you can also reveal your talents for the glory of God in the coming days. நேற்றைய தினத்திலே நான் எழுதின பாடல் வெளியிட ஆடியோ ரிலீஸ் பண்ணினோம். We made the new song audio release yesterday. வருகிற வாரத்துக்குள்ளே நாங்கள் அந்த பாடலை ஒபிஷியலாக நாங்கள் யூடியூபில் அப்லோட் பண்ணி விடுவோம். In the coming days we will officially upload that in the YouTube. அந்த பாடலை பாடி கர்த்தர் எவ்வளவு உங்களுடைய வாழ்க்கையிலே நல்லவராக இருக்கிறார் என்பதை குறித்து அந்த பாடல் மூலமே எங்களுக்கு சொல்லுங்கள். So tell to people how much God was good in your lives through that song. ஒரு பாடலை பாடுவோம். Let us sing a song now. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, Yehovah Jireh, Yehovah Jireh. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் என்னை நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. புல்லுள்ள இடங்களில் எந்தனை நித்தமும் என்னை நடத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. ஆமென். அடுத்த இன்னும் ஒரு பல்லவியை நாம் பாட போறோம். சரணத்தை We are going to sing another stanza. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினைப் போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. ஹல்லேலூயா. Hallelujah. கழுகு பாருங்க, அது கீழே நோக்கி பார்க்கறது இல்லை, கீழ் நோக்கி பார்க்கறது கிடையாது, அது மேல் நோக்கி பார்க்கறது. Eagles will not look down but it look above. எனக்கு பிடித்த பறவை கழுகுதான். I love eagle very much. ஏனென்றால் நாங்கள் மேலானவைகளை நோக்கி பார்க்க வேண்டும். Because we have to look for things above. நீங்கள் ஒரு வெற்றிகரமான கிறிஸ்தவர்களாய் காணப்பட வேண்டும். In order for you to be a successful Christian. இந்த சரணத்தை பாடும் பொழுது நாங்கள் மிஷனரி ஏனைய தேசங்களிலே பாதிக்கப்பட்டவர்களுக்கு சேகரிக்க போறோம். உங்கள் உள்ளத்தில் ஏவினால் நீங்கள் கொடுக்கலாம். If we are going to collect the offering for missionaries, if Lord is leading in your heart, you can support missionaries. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. செட்டையின் நிழலில் அடைக்கலம் தீங்குகள் நேராமல் காத்திடும் கழுகினை போல் என்னை சுமந்திடும் என் தேவனே. யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அனைத்தையும் அருளிடும் எனக்கென தந்திடும் வலக்கரம் என்னை உயர்த்திடும் என் தேவனே. செயலுதே சபையன செயலுதே மடதன தகுணத்தின் மாவ ஒசவன மகேச
සමිඳුනි සියලු දේ සබයන සියලු දේ මට දෙන තගුණතෙන් මාව ඔසවන මගේ සමිඳුනි යෙහෝවා ජයිරේ යෙහෝවා ජයිරේ යෙහෝවා ජයිරේ යෙහෝවා ජයිරේ යෙහෝවා ඊරේ යෙහෝවා ඊරේ கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோம். Clap our hands and glorify the name of the Lord. இன்றைய நாளிலே மேடன்ஹுட் லைவ் குரூப் அனைவருக்கும் பிரியாணி வழங்குகிறார்கள். தயவு செய்து நின்று எங்களோட ஐக்கியம் கொண்டு போகுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். Maidenhead Life Group is providing biryani to everyone today. Please stay back for the fellowship. நாம் ஜெபம் செய்வோம். Let us pray. எங்களை நேசிக்கிற பரலோக பிதாவே, Our loving Heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்திலே வருகிறோம். we come to you in the name of your Son, Lord இந்த Jesus மாதத்தின் Christ. முதலாவது நற்கருணை ஆராதனையிலே நீங்கள் மகிமைப்பட்டபடியால் ஸ்தோத்திரம். We praise you because you have been glorified in this communion நாங்கள் ஒரு service. குடும்பமாய் வந்து ஆண்டவரே கர்த்தாவே அப்பா உம்முடைய பந்தியிலே பங்கு பெறுவதற்கு நீங்கள் கொடுத்த சலாக்கியத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம். We thank you for giving us a privilege to come together as a family to take part in your service. தொடர்ந்து நாங்கள் உங்களோடு நெருங்கி ஜீவிக்க எங்கள் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீர்களாக. Lord, strengthen us to have a continued close relationship with you. நாங்கள் ஒவ்வொரு வாரமும் சந்திக்கிற போராட்டங்களை சவால்களை மேற்கொள்ள நீர் எங்களுக்கு உதவி செய்வீர்களாக. Lord, help us to overcome the challenges and struggles that we face. அதற்கெல்லாம் கல்வாரி சிலுவை எங்களுக்கு பதிலாய் காணப்படுகிறதுக்காய் உங்களுக்கு நன்றி We செலுத்துகிறோம். praise you and thank you because for all our problems, cross of the Calvary is the answer. தொடர்ந்தும் சத்தியத்திலே நிலைத்திருக்க கர்த்தர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துவீர்களாக. Lord, continue to strengthen us to stand firm in truth. இப்பொழுதும் இந்த இடத்திலே கடந்து வந்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் பெயர் பெயராக ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we pray that you bless each and every one of us here. இந்த வாரம் முழுவதும் அவர்கள் கையிட்டு செய்கிற காரியங்களிலே உம்முடைய தெய்வீக ஆசீர்வாதத்தை கட்டளிடும்படியாக ஜெபிக்கிறேன். Lord, we pray that you command your divine blessing in every work that they do. உம்முடைய வசனம் சொல்லுகிறது நான் உனக்கு கொடுக்கும் தேசத்திலே உன்னுடைய கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிப்பேன் நீர் வாக்குறுதி கொடுத்ததுக்காய் ஸ்தோத்திரம். Lord, as it is written in your word that in whatever nation I have blessed you, I will bless your work of your hand. என்னென்ன காரியங்களுக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறார்களோ அதை கர்த்தர் இந்த வருடத்திலே நிறைவேற்றி கொடுக்கும்படியா நான் ஜெபிக்கிறேன். Lord, I pray that you fulfill all the desires of the heart this year. பாடசாலைக்கு போற பிள்ளைகளை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறேன். Lord, we commit all the children who are going back to school tomorrow. அவர்களோடு உம்முடைய கரம் கூட இருப்பதாக. Lord, may your hand be seen with them. தொடர்ந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் பலப்படுத்துவீங்களாக. Continue to strengthen every single child. இப்பொழுதும் எங்களுக்கு முன்பாக இருக்கிற ஐக்கியத்துக்காய் ஸ்தோத்திரம். Thank you and praise you for the fellowship ahead. அந்த ஐக்கியத்திலே நாங்கள் ஐக்கியம் கொண்டு சந்தோஷமாய் கடந்து செல்ல உதவி செய்வீர்களாக. Lord, give us the grace to be joyful during the fellowship and go back home happily. எல்லாவற்றையும் உம்முடைய வல்லமை உள்ள கரத்திலே ஒப்புக்கொடுக்கிறேன். We commit everything into your mighty hands. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. In Jesus' mighty name, our Father. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய May கிருபையும் the grace of our Lord Jesus Christ, பிதாவாகிய தேவனுடைய the அன்பும் love of our Father, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்யமும் சமாதானமும் சந்தோஷமும் communion, fellowship, joy and peace of Holy Spirit of God, இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் until the coming of Lord Jesus நாம் Christ, அனைவரோடும் நீடித்து நிலைத்திருக்க கடவுது. let it remain with us forever and ever. எல்லாரும் ரெண்டு கரம் உயர்த்தி Let சொல்லுவோம். us raise both of our hands and say, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, என் முழுள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்தரி, என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதேன். அப்பொழுது கர்த்தருடைய ஜனங்கள் உரத்த சத்தமாய் சொன்னார்கள், ஆமென் ஆமென். சமாதானத்தோடு போய் சாப்பிடுங்கள். peace be with you. Thank you.